ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸோட ட்ரேஸ் எப்படி எடுக்கிறது, நம்மளோட ட்ரேசிங் ஷீட்லேருந்து டிசைன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுக்கு முந்தின வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோன்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம பீட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக் லைனை வந்து ஒரு பீடு வச்சு லோட் ஸ்டிச்சும், கோலம் ஃபுல்லாக வந்து பீட் வச்சு ஃபுல் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் சாரீ தான். வேறு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எதுவும் இல்லாதனால நம்ம ஃபுல்லாகவே வந்து பீடு வச்சு மட்டும்தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நெக் லைனில் நம்மளோட பீட் லோடுக்காக நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் நெக் சுற்றி. அதுக்காக நெக் லைனை சுற்றி வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட பைப்பிங் த்ரெட்டை வந்து அந்த க்ளூ மேலேயே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். க்ளூ வந்து அதிகமாகிடாமல் கரெக்டாக அந்த லைன் அளவுக்கு மட்டும் க்ளூ வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் சூயிங் த்ரெட் வச்சு அந்த பைப்பிங் த்ரெட் மேலே ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம எப்போவுமே வந்து போட்டுக்கணும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு லோடிங் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பைப்பிங் த்ரெட் மேலே கண்டிப்பாக வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த த்ரெட்டில் வந்து எங்கேயாவது பிசுறு இருக்கலாம். ஸோ அந்த பிசுறு வந்து நம்ம லோட் ஸ்டிச் பண்ணையில் அந்த லோடுக்கு மேலே வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டோட அந்த பிசுறு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு அந்த இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம த்ரெட் வச்சு லோட் பண்ணாலோ இல்லை பீட் வச்சு லோட் பண்ணாலோ எந்த லோடிங் நம்ம கொடுத்தா கூட நம்மளுக்கு அந்த பைப்பிங் த்ரெட் வந்து வெளியில் தெரியாமல் வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அந்த ஃபுல் ரவுண்டுக்குமே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த 2 கார்னர்ஸுமே வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறையவே வந்து அந்த த்ரெட் வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஸோ நம்ம த்ரெட் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மல் சுகர் பீட் வச்சு சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுற 24 நம்பர் நீடில் வச்சு நம்ம அந்த நெக் லைனு அந்த பைப்பிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை சுற்றி வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் வந்து போட போகிறோம். பீட்ஸ் வச்சு லோட் ஸ்டிச் வந்து இன்னும் நம்ம சேனலில் வந்து இன்னும் நம்ம அப்லோட் பண்ணலை. பட் சில்க் த்ரெட் வச்சு எப்படி போடுறதுன்றது போட்டிருக்கோம். அதே ஃபார்மேட் தான் வந்து பீடுக்குமே. த்ரெட்டை வந்து நம்ம வெறுமனே த்ரெட்டை வந்து நம்ம க்ராஸ் வைஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அந்த க்ராஸ் வைஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ பிகினராக இருக்கிறவங்க ரொம்பவே பொறுமையாக நிதானமாக வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுங்க. ஸ்பீடாக போடணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா வந்து நம்மளுக்கு நிறைய வாட்டி சிக்காகும், பீட்ஸ் வந்து உதிர்ந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து மூட் அவுட் ஆகிடும், நம்மளுக்கு வராதுன்ற முடிவுக்கு வந்துடுவோம். ஸோ பொறுமையாகவே நீங்கள் பிகினிங்லேருந்து நீங்கள் பொறுமையாகவே நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போக போக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் வந்து கிடச்சிரும். அண்டு பிகினர்ஸ் நீங்கள் எந்த நேரத்துலையும் எந்த வகையிலும் நீங்கள் கிவ் அப் பண்ணிடாதீங்க. நீங்கள் விடாமுயற்சியை வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்க தான் வந்து இது நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்கு ஃபுல்லாக வந்து நம்ம பீட்ஸ் வச்சு லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு அந்த பீடோட 2 சைடும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் A1ல் மம்தா பிராண்ட் வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸ் வந்து டிசைனிங் பண்ணுற வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம ஒரு நெக் லைன் ஸ்டார்ட் பண்ணையில் வந்து நம்ம 2 லைன்ஸ் ஆர் 3 லைன்ஸ் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் வந்து நம்மளோட பீட் ஒர்க்கோ இல்லை எந்த ஒர்க்கோ வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு 2 லைன்ஸ் ஆர் 3 லைன்ஸ் ஜரி த்ரெட் கொடுத்தோம் அப்படின்னா தான் டெய்லர்ஸ்க்கு வந்து அந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து பீட்ஸ் வந்து அடியாகாமல் ஜரி த்ரெட் வந்து அந்த பீடை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்போவுமே பிகினர்ஸ் எப்போவுமே மறந்துடாதீங்க, ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணையில் 2 லைன்ஸ் ஆர் 3 லைன்ஸ் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஒரு லைன் வந்து
இந்த சைடு வந்து ஒரு லைன் முடிச்சிட்டேன். ஸோ செகண்ட் லைன் வந்து நம்ம எங்கே முடித்தோமோ அங்கேருந்தே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து செகண்ட் லைன் ஜரி த்ரெட் வந்து நான் நெக் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லைட்டிங்க்குமே வந்து நம்மளோட ப்ளவுஸ் கலர் வந்து நம்மளுக்கு வேரி ஆகி தெரியுது. ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சைடுமே வந்து நம்ம ஒரு லைன் மட்டும் வந்து நம்ம ஜரி த்ரெட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கோலம் டிசைன் எல்லாத்துக்குமே வந்து நான் 1 mm சைஸ் வந்து பீட் வந்து நான் யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சுகர் பீடை விட கொஞ்சம் ஒரு சுத்து தான் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து சுகர் பீட், இது வந்து 1 mm பீட். ஸோ பாருங்கள், ரெண்டோட டிஃப்ரென்ஸையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை விட கொஞ்சம் தான் அது வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து லூஸில் நம்ம பிராண்ட்ஸில் வாங்குறனால வந்து நம்மளுக்கு ஒரு பிராண்டு லைட்டாக வந்து நம்மளுக்கு கலர் வேரியேஷன் வந்து வரதான் செய்யும். ஸோ பஞ்சாக நீங்கள் பீட் வாங்கல எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரே கலரே கிடைக்கும். ஸோ அந்த கோலம் மேலே ஃபுல்லாக வந்து நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்க போகிறோம். ஸோ பீட் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டீட்டெயில்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூட பீட் ஸ்டிச்சிங்கோட வீடியோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கோலம் ஃபுல்லாக வந்து நம்ம சேம், வேறு எந்த வேரியேஷனும் இல்லை. நார்மலாக இந்த பீடு 1 mm பீடை வச்சு கோலம் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்க போகிறோம். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு அயன் நீடிலில் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு ஆசை வரும். ஸோ இதுக்கு முந்தின வீடியோஸ்லேயே உங்களுக்கு இதுக்கான டிப்புமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த 2 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அதவே வந்து நீங்கள் இந்த நீடில் எடுத்து ஸ்டிச் பண்ணி பழகுனீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீடில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கம்மியாக லோட் பண்ணுங்கள். நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணாமல் ஒரு 5 பீட்ஸ் 6 பீட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் லோட் பண்ணிவிட்டு கம்மியாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு அயன் நீடிலுமே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஆரி ஒர்க் பண்ணுற நீடில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஓரளவுக்கு நம்ம கைக்கு வந்து பழகுனதாக இருக்கணும். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஒர்க் ஸ்பீடுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான சின்ன டிப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா தான் நம்ம ஒர்க் வந்து எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து இதே மாதிரி தான் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ நம்ம ப்ளவுஸோட நெக் டிசைனோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப கிளாசிக்காக இருக்குது. ஸோ அந்த கோலமோட டாட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நான் அந்த ஸ்டோனை சுற்றி வந்து ஒரு கோல்டு ஃப்ரேம் மாதிரி வந்து அதுலேயே இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன் தான் வந்து கோலமோட எல்லா டாட்ஸ்க்குமே வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம அந்த டாட்ஸ் இருக்க எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீடிலோட பேக் சைடு யூஸ் பண்ணி நம்ம எல்லா இடத்துக்கும் அந்த ஸ்டோனை வந்து ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்து வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்டுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ரெண்டமாக நம்ம எடுத்து அப்படியே வச்சிடலாம். பட் இது ஸ்கொயருங்கிறனால
ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி மாறி வந்துடாமல் நம்ம அதையும் கொஞ்சம் வந்து பார்த்து வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி கோலம் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிகினர்ஸ் நீங்களுமே இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த லோடிங் ஸ்டிச் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு 2 லைன்ஸ் ஆர் 3 லைன்ஸ் பீடே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.